கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தொனி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியலில் கிறிஸ்துவியல் கற்று வருகிறோம். அது தொடர்கிறது. இயேசுனுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார், பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று பார்த்தோம். பலத்த சத்தத்தோடு தான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜெபம் பண்ணாலும் தப்பு இல்லை. அன்னாள் எப்படி ஜெபித்தாள்? உதடு அசைந்தது, சத்தம் வரல. 1 சாமுவேல் 1 சத்தம் போட்டு தான் ஜெபிக்கணும்னு கட்டாயம் இல்லை. சத்தம் போட்டு ஜெபிக்கிறது சிந்தனை செதறாது, ரொம்ப சத்தம் போட வேண்டியதில்லை. ஆனால் இயேசு பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் கல்லெறி தூரம் சென்று ஜெபித்தார். பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு போனார் ஜெபிப்பதற்காக. கல்லெறி தூரம் போய் ஜெபித்தார். ஆனால் அவர் என்ன ஜெபம் பண்ணார்னு இவங்களுக்கெல்லாம் கேட்க முடிஞ்சது. அவ்வளோ சத்தமாக ஜெபம் பண்ணார். சத்தமாக ஜெபம் பண்ணால் தப்பு இல்லை. அப்போனா ஒரு தனி இடத்துக்கு போயிடணும், எங்கேயாவது மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாத, மற்றவர்களுக்கு கேட்காத இடத்துக்கு போயிடணும். மனசுக்குள்ளேயும் ஜெபம் பண்ணலாம். உதடு அசைஞ்சு சத்தம் வராமலும் ஜெபம் பண்ணலாம். முணுமுணுத்தும் ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணாலும் நம்ம சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் சீக்கிரம் களைப்பாயிருவோம். அந்த ஒரு விளைவாங்க பிரச்சனை அதில் இருக்குது. ஆனால் அவர் தினமும் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணார்தான் சொல்லப்பட்டிருக்கு. பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். அதனால தான் அவரை எரேமியான்னு சொன்னாங்க. சிலர் அவர் எரேமியான்னு சொன்னாங்க. நான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்டார். சிலர் உங்களை எலியான்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர்ன்றாங்க, சிலர் உங்களை எரேமியான்றாங்க. எரேமியான்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? எரேமியா வீப்பிங் ப்ராஃபட், மத்தேயு 16:14. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். எரேமியான்னு ஏன் சொன்னாங்க சிலர் இயேசுவை? எரேமியாவுக்கு பேர் அழுகையின் தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபட். புலம்பன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறான். கண்ணீரோடு தான் அவன் ஊழியம் செய்தான். ஆகவே அவனுக்கு பேரே கண்ணீரின் தீர்க்கதரிசி. இவர் கண்ணீரோடு ஜெபித்தவதனால இவருக்கு அந்த பேர் வந்திருக்கலாம். இவர் எரேமியா என்று சொன்னார்கள். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறவங்கள நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இயேசுவே சத்தம் போட்டு தான் ஜெபம் பண்ணியிருக்கிறார். கரிஸ்மேட்டிக் பீப்புள், ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்கள், எல்லா சபைகளிலுமே சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க, சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க. கொஞ்சம் மைக்க குறைச்சி வச்சுக்கிட வேண்டியதான். இல்லைனா கதவு ஜன்னலை இருக்க பூட்டிட வேண்டியதான், ஏசி பண்ணிட வேண்டியதான், சத்தம் வெளியே போகாது. கதவு ஜன்னலாம் பூட்டிட்டு ஏசி போட்டு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் யாருக்கு கேட்க போகுது? ஜெபம் பண்ணலாம். எனக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் தான் ஜெபம் ஓடுனா பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான்லாம் மனசுக்குள்ளே எத்தனை மணி நேரம் வேணால் ஜெபம் பண்ணுவேன். இல்லைனா உதடு அசைங்க, இல்லைனா முணுமுணுக்குவேன், அவ்வளோதான். பெரிய சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறது இல்லை. அதனால் இருக்கிற இடத்துலையே சுற்றி எவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும், எவ்வளவு சத்தங்கள் இருந்தாலும் என்னால் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அதே போல் கண்ணீரோடு ஜெபிப்பது, வேணும்னே கண்ணீர் வடிக்கணும், வேணும்னே அழுது ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய ஜெப வீரர் இருந்தார், அவர் கண்ணீர் வடியும். அவர் ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வடியும். நான் அவரை ரொம்ப உற்று நோக்கினவன், அவரால் கவரப்பட்டவன். கண்ணீரோடு தான் ஜெபம் பண்ணுவார், கண்ணீர் வடியும். நான் பார்த்துருக்கிறேன் அவர் ஜெபம் பண்ணும்போது. இப்போ நானும் முயற்சி பண்ணினேன், அதே மாதிரி கண்ணீர் வடித்து தான் ஜெபம் பண்ணணும்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணணும்லாம் முயற்சி பண்ணேன். அது அவருக்கு இயற்கையாக வந்தது, அதனால் அவர் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணார். எனக்கு பொதுவாக கண்ணீர் வராது ஜெபம் பண்ணும்போது. ரொம்ப அபூர்வமாகத்தான் எப்பொழுதாவது கண்ணீர் வரும். மற்றபடி கண்ணீர் இல்லாமல் தான் நான் ஜெபம் பண்ணுவேன்.
இயேசு கண்ணீரோடு ஜெபித்தார். அது அவருடைய அனுபவம். அதனால் வேணும்னே நம்ம கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணீரோடு ஜெபித்தாலும் சரி, கண்ணீர் இல்லாமல் ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் அதை கேட்பார். பிதா அதை கேட்பார். அப்பா கிட்ட கண்ணீர் வடித்து தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்பா கிட்ட சத்தம் போட்டு தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணீர் வடித்தாலும் தப்பு இல்லை, சத்தம் போட்டாலும் தப்பு இல்லை. அவர் என்ன ஜெபம் பண்ணினார் அது ரொம்ப முக்கியம். தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. எபிரேயர் 5 நம்ம படித்தோம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெப குறிப்பு என்ன? என்னை மரணத்தினின்று ரட்சியும். சரீர மரணம் அல்ல. ஏனென்றால் அது சரீர மரணமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் சாவாமை உள்ளவர். கடவுளுக்கு சாவு கிடையாது. அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நான் உயிரை விடுறதுக்கும் திரும்ப எடுத்துக்கொள்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 10:17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அவர் சிலுவையில் அறைந்ததுனால சாகல, அவர் ஜீவனை விட்டதுனால செத்தார். நானே என் ஜீவனை கொடுக்கிறேன், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். உயிரை விடுறதுக்கும் உயிரை திரும்ப எடுத்துக்கிறதுக்கும் இயேசுக்கு அதிகாரம் இருந்தது. பிதாவிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டார். அதனால் அதுக்காக அவர் ஜெபிக்கலை. அவர் தேவகுமாரன். தேவகுமாரனுக்கு தேவனுடைய வித்து சாவே கிடையாது. உயிரை விட்டுட்டாரு, திருப்பி எடுத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். சிலுவையில் அறைந்ததுனால அவர் சாகலை. 2 கள்ளர்களும் சாகலை. அதனால் கால் எலும்ப முறிச்சாங்க. இவர் ஜீவனை விட்டுட்டார் 6 மணி நேரத்தில். இவ்வளோ சீக்கிரம் இறந்து போனாரான்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவர் சிலுவையில் அறைந்ததனால் சாகலை, தன் உயிரை விட்டதனால் செத்தார். அவர் திரும்ப அந்த உயிரை எடுத்துக்கொண்டார் 3ஆவது நாள். அதனால் அதுக்காக அவர் கண்ணீரோட ஜெபம் பண்ணலை, பலத்த சத்தத்தோட ஜெபம் பண்ணலை. என்னை சரீர மரணத்திலிருந்து காப்பாற்றும் என்பதற்காக தினமும் ஜெபம் பண்ணலை. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து காப்பாற்றும். எது ஆவிக்குரிய மரணம்? எபேசியர் 2:1 சொல்கிறது, நீங்கள் அக்கிரமத்தினாலே மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். இப்போ பாவங்கள் அக்கிரமங்கள் ஒருவனை மரணத்துக்கு கொண்டு போகிறது. என்ன மரணம்னா ஆவிக்குரிய மரணம். இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அங்கதான் ஆதாம் ஏவாளும் தப்பு பண்ணிட்டாங்க, ஜெபம் பண்ணல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லா கனியையும் புசிக்கலாம், இந்த கனியை, இந்த அறிவு கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே, நான் எங்களுக்கு அவங்க அன்னைக்கு செத்தாங்களா? சாகலை. கனியை புசித்த அன்னைக்கு செத்தாங்களா? சாகலை. 930 வருஷம் கழிச்சு தான் செத்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள மரணம், என்ன மரணம் வந்தது? ஆவிக்குரிய மரணம் வந்து விட்டது. தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவில் ஒரு தேவ மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. அவர்கள் நிர்வாணிகளாய் மாறினார்கள். தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய மகிமை அவர்களுக்கு உடையாக இருந்தது, அது அவர்களை விட்டு அகன்றது. தேவனோடு அவர்களுக்கு உறவு இருந்தது. தேவன் அவர்கள் தினமும் அவர்களோடு உலாவினார். அந்த உறவை இழந்தார்கள். தோட்டத்தை விட்டு, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதுதான் அவருடைய ஆவிக்குரிய மரணம். அக்கிரமத்தால் பாவத்தால் விளைந்த ஆவிக்குரிய மரணம்.
மரணம்னா என்ன? பிரிவு. மரணம்னாலே பிரிவு தான். அவன் செத்து போயிட்டான், அவனை பற்றி பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கும் எனக்கும் பிரிவினை வந்துடுச்சுன்னு அர்த்தம். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய மனுஷன் செத்துட்டான்னு அர்த்தம். அவரோடு கூட சிலுவையில் அறையுண்டேன்னு என்ன அர்த்தம்? பழைய மனுஷன் செத்துட்டான்னு அர்த்தம். மரணம் என்பது பிரிவினையை குறிக்கிறது. இப்போ ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் பிரிவினை ஏற்பட்டது. ஆதாமும் ஏவாளும் ஜெபம், அந்த ஆதாம் ஜெபம் பண்ணி இருந்தா தப்பிச்சிருக்கலாம். இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த கனியை நான் புசிச்சிடக்கூடாது, செத்துறக்கூடாது, ஆவிக்குரிய மரணம் வந்துடக்கூடாது, உம்மை விட்டு பிரிந்து போயிடக்கூடாது, உமக்கு எனக்கு நடுவில் பிரிவினை வந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. ஆவியில் செத்துறக்கூடாது. ஜெபம் பண்ணவே இல்லை, ஆதாமும் ஜெபம் பண்ணலை, ஏவாளும் ஜெபம் பண்ணலை. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு எச்சரிப்பு வந்தாலே ஜெபிக்கணும், ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டாலே ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னால் முடியாது. ஜெபம் அவசியம். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியே ஜெபம் அவசியம். கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா அதான் அவர் சொல்லிட்டார்ல, நான் இன்னைக்கு கவனமாக இருப்பேன். ஜெபம் பண்ணணும். நம்மளால் கவனமாக இருக்க முடியாது, நம்முடைய அறிவு போதாது, நம்முடைய பலம் போதாது. ஜெபம் பண்ணலை. அந்த ஆதாம் அந்த தவறை செய்தான், ஏவாள் அந்த தவறை செய்ய, இயேசு அந்த தவறை செய்யலை. இயேசு 12 வயசுல இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். எந்த விதத்திலும் என் வாழ்க்கையில் பாவம் வந்துடக்கூடாது, எந்த விதத்திலும் என் வாழ்க்கையில் அக்கிரமம் வந்துடக்கூடாது, பிதாவுக்கும் எனக்கும் பிரிவினை வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய மரணம் எனக்கு வந்துடக்கூடாது, நான் முந்தின ஆதாமுக்கு வந்தது எனக்கு வந்துடக்கூடாது. தினந்தோறும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார், பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார். அது ரொம்ப முக்கியம். பாவத்திலிருந்து காக்கப்பட ஜெபிக்கணும். ஆவிக்குரிய மரணம் ஆண்டவரை விட்டு, ஆண்டவருக்கும் நமக்கும் இடைவெளி விழுந்து விடாதபடிக்கு, பிரிவினை வந்து விடாதபடிக்கு ஜெபிக்கணும். 2 விஷயம் அதில் ஆவிக்குரிய மரணத்தில். ஒன்று பாவம், இன்னொன்று தேவனுக்கும் நமக்கும் இடையில இடைவெளி உண்டாதல், பிரிவினை உண்டாதல். இந்த 2 வந்துடாதபடிக்கு ஜெபம் பண்ணணும். இயேசுனுடைய ஜெப குறிப்பு அந்த ஜெப குறிப்பு தான். அவர் தினந்தோறும் ஜெபம் பண்ணது அந்த ஜெப குறிப்புக்கு தான். அதனால தான் அவர் பாவம் அறியாதவராயிருந்தார், பாவம் இல்லாதவராயிருந்தார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியனாயிருந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் சொல்லக்கூடும் அப்படின்னு ஆண்டவர் சவால் விட்டார். சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து, நான் தான் ரொம்ப சரியான ஆள், மற்றவங்களாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அரசியல் தலைவருடைய மனைவி அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு விட்டார். என்னுடைய கணவன் வேறு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார், அதனால் எனக்கு வாகரத்து வேணும், நஷ்டஈடு வேணும்னு வழக்கு போட்டிருக்கிறார். அவருடைய ரசிகர்கள், அந்த அரசியல் தலைவருடைய ரசிகர்கள் எல்லாம் என்ன போடுறாங்க, எவன் யோக்கியம், எங்கள் தலைவரை பற்றி சொல்கிறீங்க, அவர் யோக்கியமா, இவர் யோக்கியமா, அந்த தலைவர் யோக்கியமா, இந்த தலைவர் இப்படி தப்பு பண்ணார், அந்த தலைவர் அப்படி தப்பு பண்ணார். இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்கெல்லாம் தப்பு பண்ண மாதிரி தான் எங்கள் தலைவரும் தப்பு பண்ணியிருக்கிறார், அதனால் அவங்கள மாதிரி இவரும் பதவிக்கு வருவார் அப்படின்னு வேற போடுறாங்க. எங்கள் தலைவர் அப்படி தப்பு பண்ணலை, அவங்க மனைவி சொல்கிறது சரி உண்மை இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் இயேசு சவால் விட்டார், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் எவன் சொல்ல முடியும்னு சவால் விட்டார். அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பிலாத்து விசாரித்து விட்டு ஒரு குற்றத்தையும் இவனிடத்தில் காணேன் அப்படின்னு தான் சொன்னான். எதிரிகளால் கூட குற்றம் சாட்ட முடியல. அந்த ஜெபம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து காப்பாற்றப்படும்படி தினமும் ஜெபித்த ஜெபம், கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம்,
பலத்த சத்தத்தோடு ஜெபித்த ஜெபம், தினமும் ஜெபித்த ஜெபம் அவரை காத்தது. அதனால நாமும் ஜெபிக்கணும். மற்ற காரியங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது அவசியம். உலக தேவைகள், சரீர தேவைகளுக்காக ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே நாம் ஜெபிக்க வேண்டியது பாவத்திலிருந்து காக்கப்பட, தேவனோடு இருக்கிற உறவு காக்கப்பட. அதற்காக அதுதான் முதல் ஜெப குறிப்பு. ஒரே ஜெப குறிப்பு, அந்த ஒரு ஜெப குறிப்பே போதும், மற்றதெல்லாம் தானாக வந்துடும். ஏசு அந்த ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக தான் ஜெபித்தார். அப்புறம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு பயபக்தி உள்ளவராக இருந்தார். பயபக்தி உள்ளவராக அவர் காணப்பட்டார். 12 வயசுல அவருக்கு வெளிப்பாடு வந்துடுச்சு, நான் தான் தேவனுடைய குமாரன், இந்த ஆலயம் தான் தேவனுடைய வீடு, என்னுடைய பிதாவினுடைய வீடுன்னு அவருக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. அவருக்கு அப்பவே வேத அறிவு அதிகம். எருசலேம் தேவாலயத்தில் இருந்த வேத பாரகர்களோடு பரிசேயரோடு விவாதிக்கிற அளவுக்கு வேத அறிவு இருந்துச்சு. என்னைக்குமே அப்போ ஒரு அலட்சியம் வந்துடும். அறிவு அதிகமாக அதிகமாக ஒரு அலட்சியம் வந்துடும். ஒரு பெரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்த உடனே ஒரு அலட்சியம் வந்துடும். புதுசாக ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு வரான்னு வரீங்கன்னா அவ்வளோ பயபக்தியாக இருப்பான். ஆலயத்துக்கு வரான் ஒருத்தன், புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரான், அவ்வளோ பயபக்தியாக இருப்பான். ஆலயத்துக்கு வரும்போது நேர் முழங்காலில் நிற்பான், அவ்வளோ பயபக்தியாக இருப்பான். போக 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 பயபக்தி குறைஞ்சிடும். அனுபவப்பட ஆமாம் இதான்ப்பா ஆலயம், இவ்வளோதான் ஆலயம்னா இவ்வளோதான், பாஸ்டர்னா அது இவ்வளவுதான், ஆராதனைனா அது இவ்வளவுதான், ஜெபம்னா அது இதுதான் அப்படின்ற ஒரு அறிவு தெளிவு வந்த பிறகு ஒரு அலட்சியம் வந்துடும், ஒரு பயபக்தி குறைஞ்சி போயிடும். ஆனால் அவர் எல்லாம் அறிந்தவராக இருந்த போதிலும், எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருந்த போதிலும் பயபக்தி உடையவராக இருந்தார். பயபக்தி, தேவனுக்கு பயப்படுற பயம், அது ரொம்ப முக்கியம். அதனால அவரை குறித்து நம்ம முன்னால வாசித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அதனாலதான் ஞானத்தில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் வளர்த்தியிலும் உடல் ரீதியாக, மனித தயவிலும் சமூக ரீதியாக, கிருபையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஞானத்திலும். கிருபைன்றது தேவனோடு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மனித தயவுன்றது சமூக ஆசீர்வாதம். எல்லாரோடும் ஒரு நல்ல எண்ணம், எல்லாரோடும் ஒரு நல்ல உறவு. வளர்த்தின்றது உடலில் நல்ல சுகம், பலன், நல்ல வளர்ச்சி. ஞானம் கூடுதலான ஆசீர்வாதம். ஞானம் எப்படி வந்துச்சு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் வருங்காலத்திலையும் கர்த்தருக்கு பிதாவுக்கு பயப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஏன் பிதாவுக்கு பயப்படணும்? தேவனுக்கு சமமாக இருந்தவர், தியாகம் பண்ணிட்டு மனுஷனா வந்தார், ஏன் பயப்படணும்? ஆனால் அவர் தன்னார்வமாக பயப்படுகிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தை கொண்டு வருகிறது. ஏசாயா 11 பார்க்கிறோம், எதிர்காலத்தை குறித்த ஒரு வசனம், தீர்க்க தரிசனம், 1000 வருஷ அரசாட்சியை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 11:2-3 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கும் அருளும் ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். 1000 வருஷ அரசாட்சியில் என்ன நடக்கும்ன்ற தீர்க்க தரிசனம். ஞானத்தின் ஆவியாகிய ஞானத்தின் ஆவி அவர் மேலே தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவார், பிதாவுக்கு பயப்படுவார்.
ஒரு பயபக்தி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு பயபக்தி. அவர் சொன்னார், இயேசு சொன்னார், ஏன்னா என்ன தூஷிச்சா கூட மன்னிப்பு உண்டு. வேற எந்த தூஷணம், அது பிதாவையும் எந்த தூஷணும் போது பிதாவும் அதில் சேர்ந்துருது. பிதாவை தூஷித்தாலும் மன்னிப்பு உண்டு, ஆனால் ஊழியக்காரனை தூஷித்தாலும் மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் தூஷித்தால் மன்னிப்பு கிடையாது. பரிசுத்தாவியை பற்றி ஒரு பயபக்தி இயேசுவுக்கு இருந்தது. பிதாவை பற்றி ஒரு பயபக்தி இயேசுவுக்கு இருந்தது. அதனால தான் ஞானம் அவருக்கு வேலை செஞ்சது. ஞானத்தில் அதிகமாக விருத்தி அடைந்தார். இயேசு ஒரு அற்புதமும் பண்ணலையே, அப்புறம் ஏன் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவிடத்தில் வந்து மரியாள் சொன்னாள், இயேசு அற்புதம் பண்ணுவார்னு மரியாளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஒரு அற்புதமும் பண்ணதில்லை, பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பிரசங்கத்தை கேட்டு தான் சீடர்கள்லாம் வந்தாங்க. எதுக்காக அவர்கிட்ட வந்து சொன்னாங்க? தன்னுடைய ஞானத்தினாலே பிரச்சனையை தீர்த்து வைப்பார். எந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவார் தன்னுடைய ஞானத்தால. இந்த திராட்சரசம் குறைவுபட்டாலும் தன்னுடைய ஞானத்தினால் ஏதாவது ஒரு வழி செய்து விடுவார் என்று தான் வந்து சொன்னார்கள். ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக அற்புதம் செய்தார். அந்த அளவுக்கு ஞானம். ஊரில் எந்த பிரச்சனை, போகிற வர இடத்துல எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட தான் வந்து சொன்னாங்க. அவ்வளவு ஞானமுள்ளவராக இருந்தார். அந்த ஞானத்துக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுகிற பயம். அவர் தேவனை பார்த்தவர், ஒருவனும் ஒரு காலம் கண்டதில் பிதாவே பார்த்தவர், பிதா மடியில் இருந்தவர், அவருக்குள்ளே அவரிலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் தான், அவருடைய கண்களாக இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு பயபக்தி, பிதாவை குறித்து ஒரு பயபக்தி அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் ஞானத்தில் அதிகமாய் வளர்ந்திருந்தார். 1000 வருஷ அரசாட்சியிலும் அதே முறையை தான் கையாளுவார். தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த நாட்களில் வேத அறிவு பெருக பெருக பயம், தேவ பயம் இல்லை. பல இடங்கள்ல தேவ பயம் தேவையில்லைன்றாங்க, சிலர் பிரசங்கம் பண்ணுறாங்க. தேவ பயம் இல்லை. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இருக்கிற தேவ பயம், ஆலயம், பைபிள், ஊழியக்காரன் என்றால் உலகத்தாருக்கு இருக்கிற ஒரு பயபக்தி கூட கிறிஸ்தவனுக்கு இல்லை, தேவ பிள்ளைக்கு இல்லை. ஒரு பயபக்தி தான் தெய்வீக ஞானத்தை கொண்டு வரும். பயபக்தியோடு அவர் ஜெபித்தார். அதனால் அவருடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். பயபக்தியோடு இயேசு ஜெபித்தார். அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிதாவோடு சமமாக இருந்தவர். ஆவியானவரோடு அவருடைய கண்ணாக, கையாக, விரலாக இருக்கிறவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவருக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவர் சொன்னார், ஆவிக்கு விரோதமாக தூஷணம் பண்ணால் மன்னிப்பு கிடையாது. பரிசுத்த ஆவியின் மீது பயபக்தி கொண்டார், பிதாவின் மீது பயபக்தி கொண்டார். அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அவருக்கு ஞானத்தை கொண்டு வந்தது. ஞானத்தில் அதிகமாக விருத்தி அடைந்தார். ஒரு கல்யாண வீட்டுக்கு விருந்தாளியாக போயிருக்கிறாரு, அங்கே ஒரு பிரச்சனை அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஞானம் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவரே, நாங்களும் உமக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாய் காணப்பட, பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட, கர்த்தர், பைபிள், ஊழியம், ஊழியக்காரன், ஆலயம், சபை என்றால் ஒரு பயம், ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஜெபம் என்றால் ஒரு தேவனுக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணால் போதும், பாவத்திலிருந்து காக்கப்பட, தேவனை விட்டு விலகாதிருக்க. இந்த ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணாலே போதும், ஆயுசெல்லாம் அந்த ஒரு குறிப்புக்கு தான் அவர் ஜெபம் பண்ணார். 12லேருந்து 30 வயசு வரை 18 வருஷம் அதுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணார். மற்ற குறிப்புக்கு ஜெபிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மற்ற குறிப்புக்காக ஜெபித்தார். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்துக்காகவும் தேவனோடு உள்ள உறவுக்காகவும் மாத்திரம் ஜெபிக்க, அதற்கே முதலிடம் கொடுத்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன்.